ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஊசி பட்டாசை வேடிக்கையாக்கி வச்சாலே வெடி டமார் டமார் டமார். இது ஒரு பழைய பாடல். அந்த பாடலுக்கேற்ப எங்கு பார்த்தாலும் வெடி டமார் டமார் என்று வெடிக்கத் தொடங்கி. வேடிக்கை பார்ப்பதற்கும் வெடி, கொண்டாட்டத்திற்கும் வெடி. 420 வழக்கில் உள்ளே போய் 421 கம்பிகளை எண்ணி முடித்த கையோடு சிறை கதவுகளை உடைத்துவிட்டு வெளிநடப்பு செய்தாலும் வெடியோ வெடி. ஆக எங்கும் வெடி எதிலும் வெடி என்று 1008 வகையான வெடிகளை சிவகாசி உற்பத்தி செய்கிறது. ஆனால் தீபாவளி வெடி என்றால் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த தீபாவளிக்கென்று 3 வகையான சிறப்பு வெடிகளை இடிதாங்கிக்கென்று பிரத்யேகமாக வெடி விஞ்ஞானிகள் வடிவமைத்திருக்கிறார். இதை இடைவெடி என்று அழைக்கிறார்கள். அரவக்குறிச்சி அருவா வெடி, தஞ்சாவூர் தவளை வெடி, திருப்பரங்குன்றம் திருக்கு வெடி என்று 3 வகையான வெடிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு வெடி நெல்லிக்குப்பம் பல்லி வெடி. அந்த வெடியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இந்த வெடியை பற்ற வைத்தால் வெடிப்பதற்கு 15 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவர் வெடிப்பார் என்ற குரலின்படி அந்த வெடியை அவருக்கு கொடுத்து விட்டார். வெடி வெடித்தால் தான் கவனம் சிதறும். கவனம் சிதறும் போதுதான் வாக்குகளை கபலீகரம் செய்ய முடியும். தேர்தல் வாக்குறுதிகளை சரவெடிகளை போல சடசடவென்று அடுக்கிக் கொண்டே போக வேண்டும். வாக்காளர்கள் போதும் என்று காதை பொத்தும் வரைக்கும் வாக்குறுதிகளை நிறுத்தக்கூடாது. ஏமாந்த குருவிக்கு மொட்டவாளி, சொன்ன குருவிக்கு சொத்தவாளி என்ற கணக்கில் வாக்குறுதிகளை கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வெடித்து சிதறிய சரம் சாலைகளில் பப்பரப்பான்னு பரவி கிடப்பதை போல இடிதாங்கியின் வாக்குறுதிகளும் இழித்தவாறே கிடப்பதை நானே பார்த்து சலிப்படைந்திருக்கிறேன். சரம் ஓய்ந்து விட்டது என்று நாமும் ஓய்வெடுத்து விடலாமா? புயலுக்கு பின்னே அமைதி ஏற்பட்டால் வாக்காளர்கள் ஓட்டு போடாமல் தூங்கி விடுவார். அவர்களை தொடர்ந்து குஷிப்படுத்தாவிட்டால் எதிர்க்கட்சி வாளாக்கள் போடும் 1000 வாளாவுக்கு பின்னால் அணிவகுத்து விடுவார். எனவே களத்தில் கம்பி மத்தாப்புகளை போல சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். கம்பி மத்தாப்பு முடிந்தவுடன் சாட்டையை சுற்ற வேண்டும். சாட்டை முடிந்தால் தரை சக்கரம் போல சுழல வேண்டும். ஆனால் வான வேடிக்கை மட்டும் ஆரத்தி காட்டும் போது மட்டும்தான் விட வேண்டும் என்று என் தொண்டர்களுக்கு ஆணையிட்டிருக்கிறேன். வானவேடிக்கை விட்டதும் அடி ஆத்தி வானவேடிக்கை என்று ஆணையர்கள் அனைவரும் வானத்தை நோக்கும் கேப்பில் ஆரத்தி தட்டை மாற்றிவிட வேண்டும். இதுதான் இடிதாங்கியின் யுக்தி. ஒற்றை வெடிகளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த ஒற்றை வெடிகளை எல்லாம் பொறுக்கி சரமாக்கி வெடிப்பது எப்படி என்று இடிதாங்கிக்கு தெரியும். இதுவரை நடந்த தேர்தலில் எல்லாம் இடிதாங்கி ஒரு வெடிக்காத வெட்டியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை திரி தப்பாது. 3 பை எலெக்ஷன் என் பையில்தான் இருக்கிறது என்று எச்சரித்து உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.